சொல்லல ஏன் அவசரம்? ரெடியா? ரெடியா? வெல்கம் டு எனக்குன்னே வருவீங்களாடா? யாரா நீங்க? டேய் காப்பி திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து நம்ம பேர் என்னது? நம்ம அடப்பா யாரா நீ? பேர் என்னன்னு கேக்குறான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுதான் ஓமி கிரியேட்ஸ். சூப்பர். ரெடியா? வெல்கம் டு ஓமி கிரியேட்ஸ். வா, ஒரு வழியா இன்ட்ரோவே ஒரு எபிசோடு போடலாம் போல. அந்த மாதிரி பண்றீங்கடா, வர ரொம்ப மோசம்டா. சரி சொல்லு, என்ன இன்னைக்கு என்னன்னா, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயத்த இங்கிலீஷே யூஸ் பண்ணாம ஃபுல் தமிழ்ல மட்டும் தான் சொல்லணும். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. You are really a God gifted child. சரியா? அது தூய தமிழா இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ற சாதா தமிழா இருக்கலாம். கூகுள் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் கிடையாது தம்பி, அதெல்லாம் கிடையாது. நீ இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா எல்லாம் யூஸ் பண்ணு. இல்ல எதனா ஒண்ணு பேசணும், கான்வர்சேஷன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அது தூய தமிழாகவும் இருக்கலாம், சாதா தமிழாகவும் இருக்கலாம், ஆனால் தமிழில் மட்டும்தான் இருக்கும். அப்படி மீறி சப்போஸ் ஒரு வார்த்தையோட இங்கிலீஷில் பேசினா அவங்க கையை எடுத்து அவங்க தவளால அப்படி அடிக்கணும். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடி கிடையாது, தூக்கி அடிச்சாம்பார். ஓகேவா? எக்ஸாம்பிள்ப்பா. ஆமா, அடிக்க மாட்டேன், அடிக்கணும். இது சாம்பிள், பலாரும் ஒண்ணும். ஓகே, சரி, பேச மாட்டேன். அதெல்லாம் நீ தான் பேசுற, பேசு. நான் என்ன பேரளவு பாவம் பண்ண பேசணும். எதனா ஒண்ணு வாழ்க்கையில மறக்க முடியாது, இல்ல எதனா ஒண்ணு. வெல்கம் டு ஓமி கிரியேட்ஸ் தமிழ்ல சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? யோ, நீ இத்தனை நாள் கழிச்சு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற. சேனல்ல தெரியாது எனக்கு, யாருன்னே தெரியாது. தமிழ்ல சொன்னது. நண்பர்கள் இயக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சொல்லுங்க, சொல்லு. நண்பர்கள் இயக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அப்பா, ஒரே டேக்ல ஸ்டார்ட்டா. சரி, புல் ஒன்று வந்துச்சா? ஐயா ரொம்ப ஓரம் இல்லை அப்படின்ட்டு. ஒரு ஒரு பிளாக்ஸையும் சென்சார் போற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சரி, ஜம்மனை விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. ஒரு வாட்டி போட்டுக்கான்ற. சரி சொல்லு, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத விஷயம். மறக்க முடியாத விஷயம் வந்து எனக்கு வந்து என் பல்லு இல்ல, என் பள்ளியிலே பல்லியா காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு சாதா தமிழ்ல கூட பேசு. பள்ளியில கடைசி முடியும் போது, கடைசி நாள் அல்லவா, ஆனுவல் டே. அதுக்கு என்ன வர இங்கிலீஷ்ல? கைய பாட்டுக்கு ஆகாசமா விட்டுரு. அவரை பாட வேணாம் மட்டும் என்ன, அவ்வளவுதான். சொல்லு. இறுதி ஆண்டுல ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வுனா, இறுதி தினமா? இறுதி தினத்துல ஒரு நிகழ்வு. அதாவது பாத்தீங்கன்னா, அமைத்து எப்போ கடைசி, அதாவது பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல மேடை அமைத்து அனைவரும் நடன போட்டி நடந்து கொண்டிருந்தது. பயங்கரமா பேசுறோம். அப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் வந்து கூடி அமர்ந்திருந்தோம். அம்மா அப்பா நாற்காலியில். அம்மா அப்பா எல்லாரும், அம்மா அப்பா குடும்பம் என்று சொல்கிறேனே. சரி, நம்மளாம் ஒரு குடும்பம், அதனால கேட்டேன். அமர்ந்திருந்தோம். திடீரென்று என்ன ஆகிவிட்டது, அங்கிருந்த மின்சாரம் கம்பி அனைத்தும் அருந்து விழுந்து விட்டது. துண்டிக்கப்பட்டது. அருந்து விழுந்தது, அதான் துண்டிக்கப்பட்டது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நாங்கள் இந்த பக்கத்தில் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், அதற்கு மறுபக்கமே அருந்து கீழே விழுகிறது. எதுவாக இருந்தாலும் கருவி முன்னும் தங்கள் கையை காட்டவும். நாங்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எப்படி தெரியுமா இருக்கிறது? இந்த பக்கம் வந்து
இந்த பக்கம் மின் கம்பம் கீழே விழுந்து விட்டது. ஆ நாங்கள் இந்த பக்கம் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது விழுந்தது தெரியாது. சந்தோஷம். அதில் மின்சாரம் இருக்கதா என்றும் தெரியாது. சூப்பர். நான் என்ன செய்தேன், மேடையிலே என்னை அழைத்தார்கள். ஏன் என்னை அழைக்கிறார்கள் என்று நான் போய் கேட்டபோது ஒன்றுமில்லை, கீழே இறங்கி அந்த பக்கம் இருக்கும் நாற்காலிகளை சரியாக அமைக்கவும், நேரில் அமைக்கவும் என்று கூறினார்கள். நானே ஓ சரி என்னமா மாத்தனா பேர் ஓ சரி என்று சொல்லி நாற்காலிகளை ஓரமாக அடுக்கி வைக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது இங்கிருந்த மின்சார கம்பியை தெரியாமல் தொட்டுவிட்டேன். தூக்கி அடித்தது. அது அப்படி என்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. அங்கிருந்தே நான் கத்துகிறேன், இங்கே மின்சார கம்பி விழுந்துள்ளது, எனக்கு மின்சாரம் அடித்து விட்டது. உடனே என் பெற்றோர்கள் அனைவரும் ஓடி வந்து என்னை காப்பாற்றி என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்த்தனர். அவ்வளவுதான். அது என்னோட மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் சரியானியா? அதுக்கப்புறம் நான் போற குணமடைத்து விட்டேன். பேச்சு மூச்சு இல்லாமலாம் இல்ல. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.